ஹாய் ஆல் இன்றைக்கி கிளாஸ் 11 பேபி சவர் எலிமெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வந்து என்கேஜ்மெண்ட் எலிமெண்ட்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் வந்து இப்போ பேபி சவர் எலிமெண்ட்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்கேஜ்மெண்ட் எலிமெண்ட் வந்து பார்க்கலாம். இப்போது ஃபஸ்ட் ஒன் வந்து பேபியோட ஃபுட் பிரிண்ட்ஸ் தான் வந்து போட போகிறோம். ஓகேங்களா? ஸோ பாருங்கள், பேபியோட ஃபுட் பிரிண்ட்ஸ் வந்து 2 டைப்பாக வந்து போடலாம். ஓகேங்களா? மேலே வந்து ஸ்பேஸ் வந்து அதிகமாக இருக்கணும், கீழே ஸ்பேஸ் வந்து கம்மியாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு இங்கே பெரிய டாட், அதுக்கப்புறம் பக்கத்தில் 4 குட்டி டாட் வந்து வச்சுக்கணும். ஓகேங்களா? சைஸ் வந்து அந்த டாட்டோட சைஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கம்மியாகிட்டே வரணும் அந்த மாதிரி. ஸோ இது எல்லாமே ஃபிங்கர்ஸ் இருக்குது, அந்த இது விரல் இருக்கிற மாதிரி. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு உள்ளே வந்து நம்ம ஷேடிங்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இது ஒரு டைப்பு. நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், ஸோ இந்த மாதிரி வந்து வரல, உங்களுக்கு இது மாதிரி போடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, வரல அப்படின்னா வந்து நீங்கள் இது மாதிரி கூட ஈஸியாக போட்டுக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு எஸ் ஷேப் மாதிரி போட்டுட்டு சும்மா ரேண்டமாக நம்ம இந்த மாதிரி போடுற மாதிரி. ஓகேங்களா? இதுதான். ஆனால் ஃபஸ்ட் ஒன் தான் வந்து உங்களுக்கு நீ பார்க்குறக்கும் வந்து ரியலிஸ்டிக்காக வந்துருக்கும். ஓகேங்களா? இப்போ செகண்ட் ஒன் மாதிரியும் வந்து போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வரலன்னா நீங்கள் இந்த மாதிரி கூட போட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ உள்ள ஷேடிங்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ 2 டைப்பில் ஃபுட் பிரிண்ட்ஸ் வந்து பார்த்தாச்சு. ஓகேங்களா? இப்போது நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இப்போ போடுறது எல்லாமே வந்து பேபி ஷவர் தீமுக்கு போடுற எலிமெண்ட்ஸ் தான். ஓகேங்களா? இந்த மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்பில் வந்து போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு உள்ள டபுள் லைன் வந்து போட்டுக்கலாம். இந்த மாதிரி டபுள் லைன் போட்டுட்டு இங்கே வந்து நெக்ஸ்ட் இந்த இடத்துல ஒரு டாட் வச்சுக்கலாம். ஸோ இது வந்து அந்த ப்ரெக்னன்சி டெஸ்ட் கார்டு. ஓகேங்களா? ஸோ அது இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். இது மாதிரியுமே வந்து நிறைய பேபி ஷவர் எலிமெண்ட்டில் வந்து இந்த மாதிரி போடலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி 2 கோடு போட்டுட்டு இங்கே உள்ள ஹார்ட் போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ரேண்டமாக நீங்கள் ஹார்ட் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு இங்கே பேபி லோடிங் அப்படின்னு வந்து எழுதிக்கலாம். ஸோ இந்த வெளியே போட்டிருக்க அவுட்லைன் வந்து நல்லா கொஞ்சம் திக்காக வந்து கொடுத்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் ஒன் வந்து பேபி ட்ரெஸ் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? கேர்ள் பேபி, பாய் பேபி ட்ரெஸ். ஓகேங்களா? நீங்கள் பேபி ஷவருக்கு வந்து நீங்கள் பேபி ஷவர் மெஹந்தி போடும்போது ட்ரெஸ் வந்து நீங்கள் எது வேணால் போட்டுக்கலாம். ஓகேங்களா? எல்லாம் நீங்கள் கிளைண்ட்கிட்டே கூட போட்டு கேட்கலாம். ஓகேங்களா? பாய் பேபி ட்ரெஸ் போடலாமா, இல்லை கேர்ள் பேபி ட்ரெஸ் போடுறது, இல்லை ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி போடலாமா, இந்த மாதிரி கூட நீங்கள் கேட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நெக் மாதிரி. ஓகேங்களா? இந்த மாதிரி ஹாஃப் சர்க்கிள் மாதிரி வந்து போட்டுட்டேன்.
இது வந்து ஒரு ஃப்ராக் மாதிரி, ஓகேங்களா? உள்ள இந்த மாதிரி பட்டன் இருக்க மாதிரி வந்து போட்டுக்கிறேன். இந்த ட்ரெஸ்ஸுக்குள்ளே நீங்கள் உள்ள என்ன டிசைன் வேணால் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ பேபி ட்ரெஸ் எல்லாமே வந்து பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு நம்ம நெக்ஸ்ட்டு அடுத்தது நிறையா அந்த கிரேடில் இருக்க மாதிரி, ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரிலாம் வந்து போடலாம். ஸோ இது எல்லாமே வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ரஃப் பேப்பரில் போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மெயின் சீட்டில் வந்து போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து கிரேடில் மாதிரி, ஓகேங்களா?
நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி போட்டுட்டு இந்த மாதிரி 2 சர்க்கிள் இந்த மாதிரிலாம் வந்து உள்ளே நீங்கள் எந்த டிசைன் வேணால் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு இப்போ இங்கே சென்டர்லேருந்து ஓகேங்களா, இங்கே சென்டர்லேருந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ரேண்டமாக கிராஸ் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இது எல்லாமே இந்த மாதிரி கர்வ் லைன் மாதிரி போட்டுட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நீங்கள் இதுக்குள்ளே எந்த டிசைன் வேணால் வந்து போட்டுக்கலாம். ஓகேங்களா? நெகட்டிவ் ஃபில்லிங்ஸு, கிரிட்ஸு, பேசிக் ஃபில்லிங்ஸ் இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி கர்வ் லைன் மாதிரி டபுள் லைன் போட்டுக்கிட்டு நான் மீதி ஸ்பேஸ் எல்லாமே வந்து ஷேடிங்ஸ் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து நெகட்டிவ் ஃபில்லிங்ஸு. ஸோ இந்த மாதிரி நான் ஷேடிங்ஸ் வந்து கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு பேபி மாதிரி இருக்க மாதிரி போட போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு குட்டி சர்க்கிள் வந்து போட்டுக்கலாம். பேபியோட ஹெட்டுக்கு இந்த மாதிரி குட்டி சர்க்கிள் வந்து போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு ரேண்டமாக வந்து ஐஸ் நோஸ் இருக்க மாதிரி சும்மா ரேண்டமாக வந்து போட்டால் போதும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் ஐஸ்க்கு இந்த மாதிரி ஒரு டாட் வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் நோஸ் அவ்வளோதான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி போட்டுக்கிறேன். அப்புறம் இங்கே வந்து பாருங்கள், இங்கே வந்து இந்த மாதிரி குட்டியாக இந்த மாதிரி ஹம்ஸ் இருக்க மாதிரி வந்து போட்டுக்கிறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்த இடத்துக்கு ஹேர் இருக்க மாதிரி லைட்டாக இந்த மாதிரி ஷேடிங்ஸ் மாதிரி கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான். உள்ள கம்மிங் சூன் அப்படின்னு வந்து எழுதிக்கலாம். ஸோ நீங்கள் உள்ளே எது வேணால் எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இங்கே வீல் சக்கரம் தானே இது வந்து போட்டிருக்கோம். ஸோ அதனால் இந்த மாதிரி லைன்ஸ் வந்து போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஒரு கார் இருக்க மாதிரி வந்து போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பேபி வந்து என்னென்ன யூஸ் பண்ணுவோமோ இது எல்லாமே வந்து நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இது வந்து ஒரு டைப் ஆஃப் கிரெடில். ஓகேங்களா? ஸோ பேபி வந்து இது உள்ளே வச்சுட்டு ஆட்டுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி இது வந்து ஒரு டைப். இன்னொரு டைப் வந்து இப்போ போட போகிறோம்.
இந்த மாதிரி லைன்ஸ் போட்டுட்டு இந்த மாதிரி ஹாஃப் சர்க்கிள் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஹாஃப் சர்க்கிள் வந்து போட்டுட்டு ஸோ கிரேடிலோட இந்த வீலுக்கு இங்கே ஒரு சர்க்கிள் இங்கே ஒரு சர்க்கிள் வந்து போட்டுக்கலாம் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இங்கிருந்து இந்த மாதிரி ஒரு ஹேண்டில் மாதிரி ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்கள், இங்கேருந்து ஒரு கர்வ் மாதிரி கொண்டு வந்துட்டு இங்கே இந்த ஸ்கேலிப்ஸ் மாதிரி போட்டிருக்கேன் ஓகேங்களா. ஸோ இங்கே இதுக்குள்ளே ஃபுல்லாகவே வந்து நான் ஹார்ட் போட்டுக்கிறேன் ஓகேங்களா. நீங்கள் எந்த டிசைன் வேணால் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இதுக்குள்ளேயுமே வந்து நான் கம்மிங் சூன் போட்டுக்கிறேன் ஓகேங்களா. ஓகே, இப்போ இதுக்குள்ளே நீங்கள் ஷேடிங்ஸ் கொடுத்துக்கலாம், இல்லைனா ஃபுல்லாகவே நீங்கள் திக் ஷேடிங் கொடுக்குறதா இருந்தாலும் கொடுத்துக்கலாம் ஓகேங்க. ஸோ உங்களோட சாய்ஸ் தான். நீங்கள் உள்ள எந்த டிசைன் கொடுக்குற மாதிரி இருந்தாலுமே அது எல்லாமே உங்களோட விருப்பம் தான் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து பால் போட்டுக்கலாம் ஓகேங்களா. ஃபீடிங் பாட்டில் வந்து போட்டுக்கலாம். பேபிக்கு யூஸ் பண்ணுற எல்லாமே வந்து நீங்கள் பேபி தீம்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு நான் குட்டி குட்டி லைன் போட்டு ஒரு லைன் மட்டும் பெருசாக இருக்க மாதிரி வந்து போட்டுக்கோங்க ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் அந்த மெஷர்மெண்ட்ஸ் இருக்கும்ல ஃபீடிங் பாட்டிலில், ஸோ அதுக்காக ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி லைன்ஸ் போடும்போது கொஞ்சம் ஃபீடிங் பாட்டில் மாதிரி நமக்கு பார்க்கறதுமே வந்து கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்க மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஒரு டெடி பியர் வந்து இருக்க மாதிரி போட்டுக்கலாம் ஓகேங்களா. ஐஸ்க்கு வந்து இந்த மாதிரி கர்வ் போட்டு இந்த மாதிரி ஒரு டாட் வச்சுக்கிறேன். நோஸ்க்கு இந்த மாதிரி வந்து ஒரு டாட் வச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து மாம் டு பி, டேட் டு பி இது எல்லாமே வந்து எழுதிக்கலாம் ஓகேங்களா. ஒரு ஹேண்டில் மாம் டு பி, இன்னொரு ஹேண்டில் டேட் டு பி இந்த மாதிரிலாம் வந்து எழுதலாம்.
ஓகேங்களா. ஸோ இப்போது இது மட்டும் இல்லை, இன்னுமே வந்து நிறையா பேபிஸ் வர எலிமெண்ட்ஸ் வந்து நிறையா இருக்குது ஓகேங்களா. ஸோ பேபிஸ் யூஸ் பண்ணுற திங்ஸ் எல்லாமே இன்னுமே நிறைய சாக்லேட்டு ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி இல்லை கேக்கு இந்த மாதிரி எல்லாமே நிறையா வந்து போடலாம் ஓகேங்களா. ஸோ சாக்லேட் வந்து ஓகேங்களா. இந்த மாதிரி நிறைய வந்து இருக்குது. நீங்கள் நிறைய தீம் வந்து ஆன்லைனில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு நிறையா பேபிஸ் அவர் எலிமெண்ட்டுன்னு போட்டிங்கன்னாவே உங்களுக்கு நிறைய வந்து வரும் ஓகேங்களா. ஸோ இது இப்போ நான் போட்டிருக்கிறது எல்லாமே போட்டுட்டு பேபி சிம்மர் எலிமெண்ட்ஸ் வந்து நீங்கள் இன்னுமே வந்து நிறையா சர்ச் பண்ணி உங்களோட ஓன் க்ரியேட்டிவிட்டியில் நீங்களுமே வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து ஒரு 5 டிசைன்ஸ் வந்து போட்டு எனக்கு இமேஜ் வந்து சென்ட் பண்ணுவோம் ஓகேங்களா. ஸோ இப்போ இது பேபி சிம்மர் எலிமெண்ட்ஸில் 5 டிசைன் போடணும் உங்களோட ஹோம் ஒர்க் ஓகேங்களா. நெக்ஸ்ட் இப்போது எங்கேஜ்மெண்ட் தீம் வந்து பார்க்கலாம் ஓகே. எங்கேஜ்மெண்ட் எலிமெண்ட் வந்து பார்க்கலாம். ஸோ எங்கேஜ்மெண்ட் வந்து பெருசாக எதுவும் இருக்காது ஓகே. எங்கேஜ்மெண்ட் வந்து ரிங்கு தான் வந்து மாற்றுவாங்க ஓகேங்களா. ஸோ ரிங் இருக்க மாதிரி வந்து போட போகிறோம். ஸோ பாருங்கள், ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ரிங்கு போட்டுட்டு இங்கே ஹார்ட் மாதிரி வந்து போட்டுக்கலாம் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இன்னொரு ரிங்கு வந்து போட போகிறேன். ஸோ இது வந்து கேர்ளோட ரிங் மாதிரி இருக்குது, இது வந்து பாய் ரிங் மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ இப்போ 2 ரிங்குமே வந்து ஒன்றா வந்து ரெண்டுமே வந்து ஜாயின் ஆகிருக்க மாதிரி வந்து போட போகிறோம். நெக்ஸ்ட்டு இந்த சர்க்கிள்குள்ளேயே ஹாஃப் சர்க்கிள் வந்து வந்திருக்கணும் ஓகேங்களா. இன்னொரு சர்க்கிளோட பாதி டிசைன் வந்து உள்ளே இருக்க மாதிரி வந்து வந்திருக்கணும். அப்போ தான் வந்து 2 ரிங்குமே வந்து ஜாயின் ஆகிருக்க மாதிரி வரும். ஸோ இந்த இடத்துல அதே மாதிரி ஹார்ட் வந்து போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த இடத்துல ஒரு டைமண்ட் ஷேப் மாதிரி வந்து போட்டுக்கலாம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து ஒரு ஹேண்ட் ஓகேங்களா. ஹேண்டில் ரிங் பாக்ஸ் இருக்க மாதிரி வந்து போட போகிறோம். இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். இது வந்து எங்கேஜ்மெண்ட் தீமுக்கு போட்டால் இது வந்து ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும் பார்க்குறக்கு ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஒரு குட்டி பாக்ஸ் வந்து போட்டிருக்கேன். பாக்ஸ் போட்டுட்டு இங்கே இருந்து ஓகேங்களா. ஸோ ஹேண்ட் தான் வந்து இப்போ ட்ரா பண்ண போகிறோம் ஓகேங்களா. ஸோ இங்கே பாக்ஸோட ஸ்டார்டிங்லேருந்து இந்த மாதிரி கொண்டு வந்து ஓகேங்களா. இது வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஃபிங்கர் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இந்த ஃபிங்கரில் இருந்து இன்னொரு ஃபிங்கர் இன்னொரு ஃபிங்கர் வந்து இந்த ஃபிங்கர்லேருந்து வர மாதிரி போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு இங்கே இருந்து இந்த மாதிரி அவ்வளோதான் ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த ஹேண்டுக்குள்ளே நம்ம ரிங் பாக்ஸ் இருக்க மாதிரி வந்து போட போகிறோம் ஓகேங்களா. ஒரு குட்டி பாக்ஸ் இந்த மாதிரி டபுள் லைன் போட்டுட்டு ஓப்பன் ஆகிருக்க மாதிரி அந்த பாக்ஸ்க்குள்ளே ஒரு ரிங் இருக்க மாதிரி வந்து போட போகிறோம். ஸோ இது வந்து உங்களுக்கு புரியலைன்னா மறுபடியுமே வந்து நீங்கள் ரிவைஸ் பண்ணி பாருங்கள் வீடியோவை. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா. ரஃபாக ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மெயின் சீட்டில் வந்து போட்டுக்கலாம் ஓகேங்களா. ஸோ பாருங்கள், ஹேண்டில் அந்த ரிங் பாக்ஸை வந்து பிடிச்சிருக்க மாதிரி வந்து இருக்குது ஓகேங்களா. ஓப்பனாக இருக்க மாதிரி உள்ள ரிங் இருக்க மாதிரி வந்து போட்டிருக்கேன் ஓகேங்களா. ஸோ லைட்டாக நீங்கள் ஹேண்ட் கிட்ட இங்கே ஷேடிங்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துக்கலாம். இங்கே வந்து நெயிலுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு குட்டி கர்வ் மாதிரி போட்டுக்கலாம் ஓகேங்களா. ஸோ அப்போ தான் அந்த நெயில் இருக்க மாதிரி செப்பரேட்டாக வந்து தெரியும். ஸோ அவ்வளோதான். எங்கேஜ்மெண்ட்க்கு வந்து இந்த மாதிரி ஃபிகர்ஸில் வந்து நம்ம அட்வான்ஸ் கிளாஸில் எங்கேஜ்மெண்ட் ஃபிகர்ஸ் வந்து பார்க்கலாம் ஓகேங்களா. ஃபுல் ஃபிகர் இந்த மாதிரி ஐஸ் நோஸ் இந்த மாதிரிலாம் போட்டு ஃபிகர்ஸ் போடும் இல்லையா. அதில் வந்து அட்வான்ஸ் கிளாஸில் ஃபிகர்ஸ் எல்லாமே பார்க்கலாம். இப்போது எலிமெண்ட்ஸ் தான் வந்து பேசிக்காக எலிமெண்ட்ஸ் தான் வந்து பார்த்துருக்கோம் ஓகேங்களா. ஸோ
எங்கேஜ்மெண்ட் தீம்லேயுமே வந்து உங்களுக்கு வேறு ஏதாச்சும் எலிமெண்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சாலுமே எக்ஸ்ட்ராவாக நீங்கள் போட்டு எனக்கு இமேஜ் வந்து சென்ட் பண்ணுங்க ஓகேங்களா. ஓகே, இப்போ பேபி ஷவர் எலிமெண்ட் வந்து பார்த்தாச்சு. எங்கேஜ்மெண்ட்டுக்குமே ஒரு 4 எலிமெண்ட் வந்து பார்த்துருக்கோம் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு கிளாஸ்லேயே வந்து நம்ம பிரைடல் எலிமெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தாச்சு ஓகேங்களா. இப்போ நீங்கள் பிரைடுக்கு வந்து ஒரு மெஹந்தி போட போகிறீங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த மாதிரி டிசைன் எல்லாம் தவிர மீதி வந்து அவங்களே வந்து ஓனாக ஒரு டிசைன் வந்து கேட்குறாங்க. இப்போது எக்ஸாம்பிளுக்கு ஒரு சைக்கிள் வந்து கேட்குறாங்க, நீங்கள் சைக்கிள் வந்து ட்ரா பண்ண சொல்கிறாங்க, பைக் வந்து கேட்குறாங்க, அவங்க மெஹந்திலேயே பைக் வந்து ட்ரா பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு சடனாக வந்து அவங்க கேட்கும்போது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு போனீங்கன்னா நீங்கள் சடனாக அவங்க கேட்கும்போது போடலாம் ஓகேங்களா. சப்போஸ் இப்போ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலை அப்படின்னா நீங்கள் எந்த மாதிரி போடலாம் அப்படின்னு வந்து பார்க்கலாம். இப்போது அதுக்கு வந்து 2 வெப்சைட் வந்து இருக்குது ஓகேங்களா. ஸோ டூடுல் ஆர்ட், கிளிப் ஆர்ட் இந்த மாதிரி 2 வெப்சைட் வந்து இருக்குது ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து டூடுல் ஆர்ட் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு கிளிப் ஆர்ட் ஓகேங்களா. ஸோ இந்த 2 பேஜ் வந்து இருக்குது. இதில் வந்து இப்போது சடனாக வந்து பிரைட் வந்து இப்போ பைக் வந்து உங்களை ட்ரா பண்ண சொல்கிறாங்க, இல்லைனா சைக்கிள் வந்து ட்ரா பண்ண சொல்கிறாங்களா, கேட்டு, டாகு இந்த மாதிரி எதா வேணால் இருக்கட்டும் ஓகேங்களா. ஸோ எந்த டிசைன் கேட்டாலுமே அந்த டிசைனை போட்டுட்டு அது கண்டினியூஸாக பின்னாடியே வந்து டூடுல் ஆர்ட் அப்படின்னு வந்து போடணும் ஓகேங்களா. இப்போ சைக்கிள் கேட்குறாங்க அப்படின்னா சைக்கிள் டூடுல் ஆர்ட் அப்படின்னு வந்து போடணும் ஓகேங்களா. ஸோ இப்போ பாருங்கள், என்னோட மொபைல் ஃபோனில் வந்து நான் போட்டுக்காம ஸோ சர்ச் க்ரோம் ப்ரௌசர் தான் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். சர்ச் பாக்ஸில் சைக்கிள் டூடுல் ஆர்ட் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி டைப் பண்ணிவிட்டு சர்ச் கொடுத்துக்கோங்க. ஸோ பாருங்கள், இந்த மாதிரி நிறைய இமேஜஸ் வந்து வரும். இது எல்லாமே நீங்கள் ஈஸியாக வந்து போட முடியும் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி பாருங்கள், ஒரு 2 சர்க்கிள் போட்டுட்டு அவங்க ஒரே ஒரு லைன் மாதிரி தான் இருக்கும், ரொம்ப கசகசன்னு வந்து இருக்காது ஓகேங்களா, போட முடியாத மாதிரிலாம் இருக்காது. ஸோ இது எல்லாமே பார்க்குறப்போ வந்து சைக்கிள் பார்த்தோன்னே நமக்கு சைக்கிள் அப்படின்னு வந்து தெரிஞ்சிடும், ட்ரா பண்ணுறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி டூடுல் ஆர்ட்னு போடும்போது ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு பென்சில் ஆர்ட் மாதிரி தான் வந்து வரும் ஓகேங்களா. ஸோ கலராக இருக்காது, இந்த மாதிரி சிம்பிளாக இருக்குது. இதெல்லாமே வந்து நீங்கள் ஈஸியாகவே வந்து போட்டுக்கலாம் ஓகேங்களா. ஸோ பாருங்கள், இதில் உங்களுக்கு எந்த இமேஜஸ் வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணி போட்டுக்கலாம் ஓகேங்களா. ஸோ இதில் நீங்கள் எந்த இமேஜ் வேணுமோ போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு டாக் டூடுல் ஆர்ட்னு போட்டேன் ஓகேங்களா. ஸோ பாருங்கள், இதுலேயுமே வந்து எவ்வளோ இமேஜஸ் வந்து வருதுன்னு பாருங்கள். இது எல்லாமே வந்து ஈஸியாகவே தான் இருக்கும் ஓகேங்களா, சிம்பிளாக தான் இருக்கும். அவுட்லைன் மட்டும் இருக்கும், உள்ளே வந்து நீங்கள் ஷேடிங்ஸ் கொடுத்துக்கலாம் ஓகேங்களா. ஸோ பாருங்கள், இதெல்லாமே பார்க்குறக்கு வந்து சிம்பிளாக தான் இருக்கும், நீங்கள் பார்த்தோன்னே வந்து ஈஸியாக வந்து போட்டுக்கலாம் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், கிளிப் ஆர்ட் ஓகேங்களா. ஸோ பாருங்கள், இந்த மாதிரி பைக் சிம்பிள் எல்லாமே வந்து வருது ஓகேங்களா. பைக், சைக்கிள் ரெண்டுமே கலந்து தான் வந்து வருது ஓகேங்களா. ரெண்டுமே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஆனால் கிளிப் ஆர்ட்டை விட டூடுல் ஆர்ட்டில் இன்னுமே வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா. 2 வெப்சைட் இருக்குது, நீங்கள் எது வேணாலும் சர்ச் பண்ணி உங்களுக்கு 2ல் எது ஈஸியாக இருக்கோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. கிளிப் ஆர்ட்டை விட டூடுல் ஆர்ட்டில் கொஞ்சமே வந்து ஈஸியாக வரும் ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு எது விருப்பம், எந்த மாதிரி எதில் ஈஸியாக இருக்கோ அந்த மாதிரி போட்டுக்கலாம் ஓகேங்களா. ஸோ இப்போது ஒரு கஸ்டமர் என்ன டிசைன் கேட்டாலுமே ஓகேங்களா, சப்போஸ் உங்களுக்கு அதோட அவுட்லைன் தெரில, எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னா நீங்கள் அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை வந்து ஃபஸ்ட்டாக போட்டுட்டு செகண்ட் வந்து டூடுல் ஆர்ட் இல்லை கிளிப் ஆர்ட் இந்த மாதிரி நீங்கள் எது போட்டாலுமே அதோட அவுட்லைன், ஒரு டிசைனோட அவுட்லைன் வந்து உங்களுக்கு வந்துடும், ஈஸியாக ட்ரா பண்ணுற மாதிரி வந்து உங்களுக்கு வந்துடும் ஓகேங்களா. ஸோ பாருங்கள், இது எல்லாமே வந்து பார்க்குறக்குமே வந்து ஈஸியாக தான் இருக்குது ஓகேங்களா. ஸோ பாருங்கள், நம்ம செகண்டாக போட்ட கிளிப் ஆர்ட்டை விட டூடுல் ஆர்ட்டில் இன்னுமே கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது ஓகேங்களா. வந்து நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் இந்த 2 இதை வந்து யூஸ் பண்ணி நீங்கள் எந்த டிசைன் வேணால் க்ரியேட் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா. ஸோ சப்போஸ் சடனாக உங்களுக்கு கிளைண்ட் கேட்குறாங்க, சடனாக ஏதோ ஒரு டிசைன் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாத டிசைனையே கேட்டாலுமே இந்த 2 இதை யூஸ் பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஒன்று பார்க்கலாம். ஓகே, இதுக்கு முன்னாடி கிளாஸில் பிரைடல் எலிமெண்ட் வந்து பார்த்துருப்போம். இந்த கிளாஸில் பேபி ஷவர் எலிமெண்ட்டு, நெக்ஸ்ட் எங்கேஜ்மெண்ட் எலிமெண்ட் வந்து பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ இந்த எல்லா எலிமெண்ட்டுமே நம்ம ஒரு ஹேண்டில் ஃபுல் ஹேண்ட் டிசைன் போடுறோம் அப்படின்னா எங்கே யூஸ் பண்ணலாம் ஓகேங்களா, எங்கே யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், நான் ஃபுல் ஹேண்ட் டிசைன் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், நம்ம இதில் வந்து பிரைடல் எலிமெண்ட் வந்து போட்டோம் இல்லையா. ஸோ அந்த எலிமெண்ட் எல்லாமே வந்து இதில் இருக்குது பாருங்கள். எக்ஸ்ட்ராவாக வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதில் தாலி சிம்பிள் ஓகேங்களா. இது வந்து ஒரு தாலி டிசைனு, நெக்ஸ்ட்டு பல்லாக்கு டிசைன் வந்து இருக்குது ஓகேங்களா. ஸோ பல்லாக்கு டிசைன் எல்லாமே வந்து நான் உங்களுக்கு அட்வான்ஸ் கிளாஸில் வந்து போட்டு காமிக்கிறேன் ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு அட்வான்ஸ் கிளாஸில் வரும். ஸோ மற்றபடி நம்ம போட்ட கலசம், அக்னி, வெட்டிங் நாட்டு இது எல்லாமே வந்து இருக்குது ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே ஃபுல் ஹேண்ட் டிசைனில் இந்த மாதிரி தான் வந்து யூஸ் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ நீங்கள் எது இப்போ மண்டலா டிசைனுக்குள்ளே யூஸ் பண்ணலாம், இல்லைனா வந்து நீங்கள் நெகட்டிவ் ஃபில்லிங்ஸ்க்குள்ளே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டிசைன் எல்லாமே நெகட்டிவ் ஃபில்லிங்ஸ்க்குள்ளே யூஸ் பண்ணும்போது இந்த டிசைன் எல்லாமே செப்பரேட்டாக வந்து தெரியும் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபுல் ஹேண்ட் டிசைனில் நீங்கள் எந்த இடத்துல வேணால் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம்.
இப்போது இந்த ஃபுல் ஹேண்ட் டிசைனில் பாருங்கள், இதில் வந்து பிரைடல் தீம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ அதனால் இது பிரைடல் மெஹந்தி. இப்போது இதுலேயே வந்து நீங்கள் பேபி ஷவர் எலிமெண்ட் வந்து யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இது வந்து பேபி ஷவர் மெஹந்தி ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் இந்த டிசைன்ஸ் எல்லாமே ஒரு ஃபுல் ஹேண்ட் டிசைனில் எங்கே வேணால் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஓகே, பேபி ஷவர் எலிமெண்ட் இது எல்லாமே வந்து போட்டுட்டு உங்களோட ஓன் டிசைன் ஒரு 5 மினிமம் ஒரு 5 டிசைன் நீங்கள் அதுக்கு மேலே எவ்வளோ வேணால் போட்டுக்கலாம் ஓகேங்களா. அதே மாதிரி நீங்கள் எங்கேஜ்மெண்ட் டிசைனுமே வந்து உங்களுக்கு எங்கேஜ்மெண்ட் எலிமெண்ட்டுமே உங்களுக்கு ஓன் க்ரியேட்டிவிட்டியில் நீங்கள் போட்டுட்டு எனக்கு இமேஜ் வந்து சென்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.